Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3 ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸில் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு சொன்னேன். தட் மீன்ஸ் லூப்பிங் ஆகிறது அப்படின்னு சொன்னோம். இங்கே ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ திரும்ப திரும்ப கால் பண்ணுறதுக்கு பேர் ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்வோம். தட் மீன்ஸ் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு சால்வ் த ப்ராப்ளம் அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமை குட்டி குட்டி ப்ராப்ளமாக பிரித்து அந்த சப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளமை கொடுத்துரும். ஓகேவா? ஒரு தட் மீன்ஸ் இன்டெகிரேட் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்வோம். ரெக்கர்ஷன் அப்படின்றத ஐட்ரேஷன் சொல்லுவோம். தட் மீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். ஓகேவா? அதே தான் இங்கே வரும். இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேஸ் கேஸ் ஒன்று, ரெக்கர்சிவ் கேஸ் ஒன்று. பேஸ் கேஸ் அப்படின்னா கண்டிஷன் வேர் த ரெக்கர்ஷன் ஸ்டாப், எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது. ரெக்கர்சிவ் கேஸ் அப்படின்னா த பார்ட் வேர் த ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் வித் சிம்பிளர் இன்புட். திரும்ப திரும்ப எந்த இடத்துல கால் பண்ணணும் நம்ம அந்த இடத்த சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு காம்போனன்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், இப்போ பேஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனுக்கு ஃபேக்ட் ஆஃப் 0 வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்றோம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுனா இதுதான் அப்படின்னு ஒரு கண்டிஷனை பர்டிகுலரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன்னா அது பேஸ் கேஸ். ரெக்கர்சிவ் கேஸ் அப்படின்னா என்னன்னா அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம்ல, இது இல்லைன்னா அது அப்படின்னு அந்த எல்ஸ் கேஸ்ல வர்றது தான் ரெக்கர்சிவ் கேஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதுதான் பேஸ் கேஸ்க்கும் ரெக்கர்சிவ் கேஸ்க்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதான் ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர் n. ஒரு n நம்பர் கொடுத்துட்றோம், அதுக்கு ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் சூடோ கோட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் இப்போ n வந்து ஈக்குவல் டு 0 ஆர் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1. இது பேஸ் கேஸ். இல்லை எல்ஸ் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் n இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. இது ரெக்கர்சிவ் கேஸ் ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் கண்டிஷன் கொடுத்து எழுத வைக்கிறது. தென் பைத்தான் கோட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் def factorial n if n வந்து equal to 0 or equal to 1 இருந்தா return 1, else இந்த கண்டிஷன்ல போட சொல்லிட்டோம். print factorial of n. இப்போ n equal to 5 னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு தான் recursive function கண்டுபிடிக்க போறோம். முதல்ல 5 வந்து ஈக்குவல் டு 0வா இல்லை 1ன்னு பார்த்தா இல்லை. அப்போ இஃப் கண்டிஷன் முல்லாது, எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? என்னோட வேல்யூ 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 4. ஓகேவா? ஃபேக்ட் ஆஃப் 4. அப்போ இப்போ திரும்ப ஃபேக்டோரியல் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். அப்போ திரும்ப ரெக்கர்ஷன் என்ன பண்ணும், சுற்றி சுற்றி இந்த இடத்துக்கே வரும். ஓகேவா? அப்போ ஃபேக்ட் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும்னா திரும்ப இதுக்கு n இன்ட்டு தட் மீன்ஸ் 4 இன்ட்டு factorial of n minus 1 that means 3க்கு போகும். திரும்ப இங்க 4 into factorial of 3க்கு போகுமா கண்டிஷன். அப்ப என்ன ஆகும், n வந்து 3 into factorial of n minus 1 3 minus 1 னா 2. ஓகேவா? அப்ப 5 into 4 into 3 into திரும்ப factorial of 2க்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து நான் கண்டிஷன் இங்க எழுதுறேன். factorial of 2க்கு என்ன போடுன்னு சொல்லுங்க, n வந்து 2 into factorial of n minus 1 1. அப்ப எப்ப n equal to 1 இருக்கோ, இங்க பாருங்க n equal to 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1. தட் மீன்ஸ் அப்ப இங்க ஆன்சர் என்னவாகும், ரிட்டர்ன் 1 ஆயிடும். ஓகேவா? அப்ப என்ன வரும் நமக்கு, 5 into 4 into 3 into 2 into 1. இதுதான் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 120ன்ற ஆன்சர் கிடைச்சிருது. இந்த மாதிரி தான் ஒரு ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு பேர் தான் ரெக்கர்சிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் விஷயம் திரும்ப திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் அகைன் அதை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கால் பண்ணுறதுக்கு பேர் ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.